ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை பற்றி. நீங்கள் இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லலைன்னா பரவாயில்ல, அந்த விஷயத்தை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. அதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறதுல என்ன வந்திருக்கு அப்படின்னோடனே, இல்லை நான் அதெல்லாம் சொல்கிறேன் தான் பண்ணுறேன் தான், இருந்தாலும் நீங்கள் எதையுமே புரிஞ்சுக்காத மாதிரி இருக்கிறப்ப அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா நம்மள அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டியும், ஒருத்தரை நம்ம எந்த விஷயத்தில் நம்புகிறோம் நம்பலை அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானுமே முடிஞ்ச அளவுக்கு என்னையே நான் மாற்றிக்காமல் எது வேணுமோ அதை நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் என் வாழ்க்கையில் ரொம்ப இது பண்ண வேண்டிய இடத்துல அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை பற்றி நம்ம சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத காட்டியும், அதையெல்லாம் நம்ம இப்போ பண்ண சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை கடந்து தான் வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதனால தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிக்காமல் எதா இருந்தாலும் செஞ்சுருவோம். ஆனால் யோசிக்கிறது தான் ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம சூழ்நிலை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்தோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு நம்ம அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறதுனாலயே ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு எது நடக்கணுமோ அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இது பண்ணோன்னே, அதையெல்லாம் நான் ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு கரெக்டான வேலை பார்த்துக்கிறதோ இல்லை மற்ற விஷயங்களில் நீங்கள் அவங்கள பற்றி நடந்துக்கிற விதத்துலேயோ நம்மளால் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு அவங்கள பற்றி தெரியாமல் இல்லை, எல்லாமே தெரியுது அவங்கள பற்றி. ஆனால் தெரிஞ்சாலும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, நான் அதை பற்றி இனிமேல் அவங்கக்கிட்ட நான் பேசலை பண்ணலை. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது பெருசாக இருக்கும், நான் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். அதையெல்லாம் நான் ஒரு சில விஷயங்களாக யோசிக்காமல் எது நடக்குன்னு இருக்கோ அதை நான் நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? பேசுறதுனால யாரையும் சார்ந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும். அதுவே அவங்களுக்கு நம்ம தரக்கூடிய ஒரு இது தானே அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். இருந்தாலும் நம்மளால் அவங்க எந்த விதத்துலையும் யாரும் பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் எனக்கு ஒரு எண்ணமா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம். அதை நம்ம கடந்து போகிறது தான் நம்மளுக்குமே நல்லது. அதை தாண்டி நம்ம யாரையும் எதுக்காகவும் சார்ந்து ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம இது பண்ணலை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போ வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அதை தாண்டி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நான் சொல்லி புரிய வைக்கணும்லாம் கிடையாது. எதா இருந்தாலும் நான் புரிய வச்சுக்கிறதுக்கு தாண்டி நம்ம அதுக்காக என்ன வேணுங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம லைஃபுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் மாறும்.